சத்தியத்திலயும் இருப்பான், சந்தோஷமாவும் இருப்பான். சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. அப்படியே ஆண்டவருக்குள்ள நியமிச்சு ஆண்டவர் சொல்றபடி ஓடி. அப்படின்னா இவன் எதுல இருப்பான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அப்படியே செய்வான். ஆண்டவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துக்கிட்டே வருவார். சத்தியத்திலேயே ஓடுவான். இவன் வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு விதமான பீஸ்ஃபுல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும். அப்படியே நடத்துவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பம் என்றால் பிரச்சனை இல்லாம இருக்காது, வரும். ஆனா கர்த்தர் அதை மாற்றி அந்த குடும்பத்தையே சத்தியத்துக்குள்ள வச்சிருப்பார். அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். இன்னொன்னு இருக்கு, ரெண்டாவது கேட்டகரி. இதான் பெரும்பான்மை சர்ச்சில். நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வான். அவனுக்கு நிம்மதி இருக்குதோ இல்லையோ, சமாதானம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, இதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. இவன் உலகத்துல அவனுக்கு காரியம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்துட்டு போவான். இதை கூட கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, இவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான்னு கூட ஆண்டவர் எடுத்துப்பாரு. ஆனா இன்னொரு குரூப் இருக்குது, இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், ஆனா சத்தியத்துல இருக்க மாட்டான், பைபிள் சொல்றபடி நடக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அவன் இஷ்டப்படி வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆனா கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு வரவன் தான். இப்ப இந்த கேட்டகரி பாருங்க, மூணும் பரலோகத்து போய் நிக்குது. முதல்ல உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ரெண்டாவதுல பார்ப்பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உண்மை உள்ள இருந்தபடினாலே அப்படின்னு உள்ள கூப்பிட்டு பாரு. மூணாவது இருக்கவனை பார்த்து சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே அகன்றிருப்போம். உனக்கு சத்தியம் தெரியும், இப்படி பண்ணாதான் போகணும்னு தெரியும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி நிக்கிற கூட்டம். ஒருவேளை நீங்கள் விலகி இருக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறீங்களா? சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கையில பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்யறோம். ஆனா வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சத்தியத்தில் இல்லாத ஒரு குரூப் இருக்கு.